ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 108 திவ்ய தேச வைபவங்கள், அதில் மகிமைகள் அதை பார்த்துட்டுச்சு. நம்முடைய கணக்கு பிரகாரம் 84வது திவ்ய தேசமாக திருக்காரகம் சுலோச்சன சதகமாக ஆழ்வாரால் பாடப்பெற்றதாக, ஆச்சாரியர்களால் சொல்லக்கூடியதாக, பெரிய காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடியதாக ஒரு திவ்ய தேசம் திருக்காரகம். இந்த பெரிய காஞ்சிபுரத்தில் பல திவ்ய தேசங்கள் இருக்குது, சின்ன காஞ்சிபுரத்துலேயும் திவ்ய தேசங்கள் இருக்குது. அதில் இந்த திவ்ய தேசம் பெரிய காஞ்சிபுரத்தில் உலகளந்த பெருமாள் திருக்கோயில் தாயார் சன்னதிக்கு எதிரவே இருக்குது. பெருமாளுடைய திருநாமம் கருணாகர பெருமாள். கருணாகர பெருமாள்னு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. மதுராந்தகம் அடியன் பாடசாலையில் படித்த போது மதுராந்தகத்தில் ஃபேமஸ் அப்படின்னா மதுராந்தகம்னு ஞாபகம் வரைச்சே மதுரை ஏரிக்காத்த ராமர் தான். ஆனால் அங்கே பெருமாள் கருணாகர பெருமாள் தான், கருணாகரன் தான். இங்கே கருணாகர பெருமாள் தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலம் காரகத்தானாக, பத்மாசனி நாச்சியார் ரமாமணி நாச்சியாராகவும் சொல்லப்படக்கூடியவள். தீர்த்தம் அம்பரீஷ சரஸ், அக்கராயு தீர்த்தம், விமானம் வாமன விமானம், ரம்யக விமானம், ரம்ய விமானம், மிக அழகானதொரு விமானமாம். பிரத்யக்ஷம் காரக மகரிஷிக்கும் மேக நிகேதன மகரிஷிக்கும் பிரத்யக்ஷம். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு திவ்யதேசம், வைகானச ஆகமத்தை கொண்டிருக்கக்கூடிய திவ்யதேசம் திருக்கார் அகம். காஞ்சிப்பதியிலே திருமங்கையாழ்வாரால் பாடப்பெற்ற ஒரே ஒரு வார்த்தையால் பாடப்பெற்றதுதான். மற்றெல்லாம் ஒரு லைனாவது இருக்கும், இதில் ஒரே ஒரு வார்த்தையால் பாடப்பெற்றது இந்த திவ்யதேசம். ஒரே ஒரு தொடரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. காரகம் அப்படின்னா கார்க மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வடக்கேர்ந்து பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு வந்துட்டே இருக்கார். அவருக்கு ஆச்சாரியன் தெற்க நிப்போ உனக்கு பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறார். இங்கே வந்தால் ஒவ்வொரு இடத்துலையா வரார், ஒவ்வொரு பதியிலையா வரார். அவருக்கு பெருமாள் இன்னும் ஒன்றும் அனுகிரகம் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல வரட்சே அவருடைய ஆச்சாரியன் சொல்லி அனுப்பிச்சிருக்கார் அம்பரீஷனை பற்றி. அம்பரீஷனுடைய கதைகள் எல்லாம் நமக்கு, அதனால தான் கதைகள்லாம் சொல்கிறா. ஒரு இடத்துக்கு போனால் இந்த இடத்த நம்ம வந்திருக்கோம், இந்த இடத்துல அந்த கனெக்டிவிட்டி நம்மளால் பண்ண முடியும். அதுக்காக தான் கதைகள் எல்லாமே சொல்கிறது, கதைகள் எல்லாம் கேட்கறது. கனெக்டிவிட்டி வரணும் அப்படின்னு, நம்மளுக்கும் அந்த இடத்திற்கும் ஒரு தொடர்பு வரணும். நம்மளை சுற்றி இருக்கிறவாளோடு ஏற்படக்கூடிய தொடர்பு, நாம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தொடர்பு, அந்த பிளேஸ் வேற ஒரு இடத்துக்கு வந்தோம்னா அந்த இடத்திற்கு நமக்கும் உள்ள ஒரு தொடர்பு. அந்த காலத்தில் டெலிஃபோன்லாம் இருக்கும், டெலிஃபோனுக்கும் மக்களுக்கும் ஒரு தொடர்பு. இப்போ நாம் பார்க்கலாம் பல மிருகங்களுக்கும் உள்ள தொடர்பு, ஏன் செடி கொடிகளுக்கு கூட தொடர்பு இருக்கும் இல்லையா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னார். அந்த மாதிரி செடி கொடிகளுக்கு கூட ஒரு தொடர்பு. அந்த தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்காக தான் கதையெல்லாம் சொல்கிறார். அந்த கதை சொன்ன உடனே நம்மளுக்கு ரிமெம்பரன்ஸ் வரும். ஓ, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வேறு யாருக்கோ நிகழ்ந்திருக்கு, அல்லது அந்த நல்லது நடந்திருக்கு, அந்த மாதிரி நாம் செஞ்சோம்னா ஒரு நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். அல்லது வேறொரு கதையில் அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது, அந்த அசுரன் இந்த தவறை பண்ணிட்டா அதனால் நாம் அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இதனால தான் கதைகள் சொல்கிறேன். அந்த மாதிரி அம்பரீஷனுடைய சரித்திரத்தை இவருடைய ஆச்சாரியர் இவருக்கு சொல்லியிருக்கார். கேட்டுட்டே வரச்சே இவர் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இந்த அம்பரீஷ சரஸ்ன்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் தீர்த்தம் ஆடுங்க அப்படின்னு இவர் கனெக்டிவிட்டி உடனே வருது. ஆஹா, நம்ம ஆச்சாரியன் சொல்கிறதுக்கு இருக்கும், இங்கே தான் நமக்கு பெருமாள் கடாட்சம் இருக்கு போல் இருக்குன்னு அந்த தீர்த்தத்தில் மூழ்கி ஏந்து, அதாவது தீர்த்தத்தில் தீர்த்தம் ஆடுகிறார். தீர்த்தம் ஆடிட்டு ஏந்து அங்கே அந்த இடத்த தான் ஒரு பிரத்யட்சமாக பார்க்கணும், கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு அங்கேயே உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிடுறார். அந்த தவம் பண்ண இடத்துல ஒரு நம்பிக்கையினால பெருமாள் அவருக்கு காட்சி தராராம். அவருடைய அகத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் வெளியிலே வந்து காட்சி தருகிறார். அப்படிங்கிறதுனால கார் அகம் அப்படிங்கிறதுனால திரு காரகம் என்று
ஒரு வழிமுறை இருக்கிறதாக சொல்கிறார்கள். இதில் இன்னொன்று, இது ஒரு கதை. இன்னொரு கதை நாம் பார்த்தோம், மேக நிகேதன ரிஷி அப்படின்னு. மேக நிகேதன ரிஷி அப்படின்னா மேகத்தை வாழ்விடமாக கொண்ட ரிஷி. மேகத்தை வாழ்விடமாக கொண்ட ரிஷின்னா அப்போ அவர் ஊட்டிலேயோ கொடைக்கானல்லையோ அல்லது வெஸ்டர்ன் காட்ஸ்லேயோன்னா சுவாமி இருக்கணும். அங்கே தானே மேகங்கள் வாழ்விடமாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது மட்டுமல்ல, இங்கே ஆகு பெயராக நம்ம எடுத்துக்கணும். மேகங்கள் வாழ்விடமாக கொண்டு இருக்கும்னா மேகங்கள் அதிகமாக மழையை பொழியக்கூடியது. அந்த காலத்தில் மாதம் மும்மாறி பொழிந்தது அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி பகவானுடைய கருணை கட்டாட்சமானது அந்த இடத்துல எப்பொழுதும் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இடமாக விளங்கக்கூடியது காஞ்சி. அந்த காஞ்சியை அந்த முனிவர் தேர்ந்தெடுத்து, நிகேதன ரிஷி தேர்ந்தெடுத்து அந்த இடத்திலே தவம் செய்து பெருமாளை நேராக பெருமாளுடைய அனுகிரகம் கிடைத்தது. அப்படிங்கிறதுனால அந்த பெருமாளுடைய அனுகிரகம் எப்படி இருந்ததுன்னா மேகங்கள் பொழியக்கூடிய கருணா கடாட்சம். அதனால தான் கருணாகரன்னு பெருமாளுக்கு பேர். கருணையை பொழியக்கூடியவன் அப்படிங்கிறதுனால அவருக்கு நிகேதன ரிஷியை மேக நிகேதன ரிஷி. யாருப்பா அங்கே இருக்கா? மேக நிகேதன ரிஷி அப்படின்னு. சில பேரோட இப்போது படத்தை சேர்த்து சில பேருக்கு சொல்கிறது இல்லையா, அந்த இடத்தை சேர்த்து சொல்கிறோம், படத்தை சேர்த்து சொல்கிறோம், இப்படிலாம் நிறைய இருக்குது. ஒரு சுவாமிகள் பேரை சொல்லச்சு அவர் இந்த ஊரை சேர்ந்தவர்ப்பா அப்படின்னு சொல்லாமையே வேலுக்குடி சுவாமி, வேலுக்குடின்ற ஒரு இடத்துல இருக்கிறதுனால அவர் வேலுக்குடி சுவாமி, பம்மல் சுவாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி கருணாகரன் கட்டாட்சம் அருளின இந்த நிகேதன ரிஷின்னு மேக நிகேதன ரிஷி அப்படிங்கிறதுனால, மேகம் அப்படிங்கிற சொல்லுக்கு கார் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அவரை அகமாக கொண்டதுனால காரகம், திருக்காரகம்னு பேர் வந்தது. இது இரண்டாவது. இதில் அந்த காருங்கிறது இன்னொன்று மீனிங் பார்க்கலாம். அதுக்கு நடுவில் ஒரு விஷயம், தியான ஸ்லோகத்தை பார்த்துட்டு வரலாம். ஸ்ரேஷ்டே மேக நிகேதனே ஸ்தலவரே ரமாமணேர் வல்லபாம் ஸ்ரீ விஷ்ணும் கருணாகரம் ஸ்திதமமும் ரம்யே விமான உத்தமே தியாயாயாம் யன்வகம் அம்பரீஷ சரஸ்ய தீரே ஆஷாமுகம் பூர்வம் மேக நிகேதன ஆகிய முனினா சாட்சாத் கிருதம் சர்வதா. அதாவது மேகநிகேதனம் என்ற இந்த பெயர் பெற்ற திருக்காரகம் என்ற இந்த திவிதேசத்திலே எம்பெருமான் கருணாகர பெருமாளாக ரமாமணி நாச்சியாருடன் ரம்ய விமான நிழலில் அம்பரீஷ சரஸ் என்ற தீர்த்த கரையிலே தெற்கு நோக்கி நின்ற கோலத்திலே காட்சி அளித்திருக்கிறான் அப்படிங்கிறத என்னுடைய விளக்கம். சரி சுவாமி, மேக நிகேதனாக்கியா முனினா சாட்சாத் கிருதம் சர்வதா அப்படின்னு சொல்றது. இதுல திருமங்கை மன்னன் உலகமேத்தும் காரகத்தாய் அப்படின்ற ஒரு வார்த்தையோட விட்டுறார். இந்த கார் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. நம்ம பார்த்தோம், நாகம் அப்படிங்கிறது தமிழையும் யானையை குறிக்கும், பாம்பை குறிக்கும். அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துலேயும் நாகம் அப்படின்னா யானையை குறிக்கிறதுன்னு போன நாராயணீயத்தில் பார்த்தோம். அந்த மாதிரி கார் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். கார் இருள், கரிய இருள். கார்னாலே இருள் தான், நடு சென்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி. கார்னா இருள் தான், கார்னா கரியது, கார்னா இருள். கார்னா நீர் மேகம் அப்படின்னா இதுவும் ஆகுபெயராக வரக்கூடியது. ஏன்னா அந்த மேகம் கரியதாக இருக்கும், நீர் கொண்டதாக இருக்கும். அதற்கு கார்மேக வண்ணன் அப்படின்னு. கார்னாலும் மேகம்னு ஒரு அர்த்தம் உண்டு, கரியதுன்ற ஒரு அர்த்தம் உண்டு, நீர்மேகம்ன்ற ஒரு அர்த்தம் உண்டு. கார்மேக வண்ணன் கண்ணனவன் எம்பெருமான் அப்படின்னு. அதற்கப்புறம் கார்னா ஒரு மாதிரி காரக அப்படின்னு சொல்கிறோம். காரகத்துவம், அறிவு மயக்கத்தில் இருக்கிறது. கார்னா அறிவு மயக்கம். அதே கார்னா சினம் அப்படிங்கிறது. சினம்னா கோபம். ஆனால் கார் அப்படின்னா ஆறாத சினம். அதான் திரும்ப திரும்ப சில பேர், ஐயோ அவன் சொல்கிறது பொறுக்கவே முடியல சுவாமி என்னால், வெளியில் போயிட்டு திரும்பி வருவான், டேய் நான் என்ன பண்ணுறேன் பார், அந்த கோபம் தனியை திரும்பி போயிட்டு திரும்பி உள்ள வரும். அதுக்கு பேர் ஆறாத சினம். அது கார் அப்படின்னு சொல்கிறார். அது கார் அப்படின்னா ரொம்ப அழகான பசுமை நிறைந்த இடத்திற்கும் கார். கார்மேக வண்ணன் அப்படின்னு பார்த்தோம். அந்த கார்மேக வண்ணன் கருப்பு நிறமான மேகத்தை உடைய வண்ணன் மட்டுமல்ல, பசுமையை உண்டாக்கக்கூடிய
நீரை பொழியக்கூடிய மேகங்களை தரக்கூடியவன் கார்மேகவண்ணன். அடுத்தது இந்த கார்காலம் அப்படின்னு சொல்லுவார். கார்காலம் அப்படின்னாலே ஆவணி புரட்டாசி மாதங்களை கொண்டதுதான் கார்காலம். கர்ப்போட்டம் ஆரம்பத்திற்கு முன்னாடி அந்த இடத்திற்கு வரக்கூடியது கார்காலம். பொதுவாக ஏன் அதுக்கு இன்னொரு பேர் வந்ததுன்னா கார் நெல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த கார்காலத்தில் விளையக்கூடிய நெல்லுக்கே கார் நெல்னு பேர் இருக்கு. நம்ம தை மாதம் போட்டோம்னா விதை விதைச்சோம்னா அது எப்போ விளையும்? தை மாதம் 3 மாதத்தில். இப்போல்லாம் 72 நாள் 80 நாள் 90 நாள், இப்போல்லாம் 40 நாளே விளைஞ்சிடுறது. 3 மாதம் ஒரு போகம்னு வச்சுட்டோம்னா தை மாசி பங்குனி சித்திரையில் அறுவடை. சித்திரையில் அறுவடை அடுத்த போகம் போட்டால் கொஞ்ச நாள் கரம்பா விட்டுட்டு வைகாசி ஆனி ஆடி 3 மாதம் போச்சுன்னா அறக்கக்கூடிய நெல் இருக்கு. அந்த நெல்லுக்கு பேர் கார் நெல்னு பேர். அந்த கார் காலத்தை ஒட்டி அறுவடை செய்யக்கூடிய நெல்லுக்கு கார் நெல் அப்படின்னு பேர். அதனால இந்த பருவத்திற்கே கார் பருவம் என்றதாக அழைக்கக்கூடியது. கார்னா அந்த மேகங்கள் பார்த்தோம் இல்லையா? மேகம் எப்படி இருக்கும்? மேகம் எப்பயுமே குளிர்ச்சியா இருக்கும். கார் மேகம்னா குளிர்ச்சி பொருந்திய மேகம். இப்போ நீருக்கு தண்ணீர்னு சொல்றோம். சாதாரண நீர் அப்படின்னா குளிர்ச்சியான நீர் கிடையாது, வெது வெதுப்பா இருக்கக்கூடியதுக்கு தான் நீர்னு பேர். தண்ணீர் அப்படின்னா தண்ணுனா குளிர்ச்சின்னு ஒரு அர்த்தம். தண்ணீர் வெந்நீர் வெம்மையாக இருக்கக்கூடியது இன்னானது விகாரம் அப்படின்னு சொல்லி வெந்நீர்னு ஆயிடும். தண்ணீர் அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய பேருக்கு தண்ணீர்னு பேர். அதே மாதிரி கார் மேகம் அப்படின்னா அந்த எப்பயும் வெண்மையா இருக்கக்கூடிய மேகங்கள் ஹீட்டா இருக்கும். அந்த இடத்துல தண்ணீர் இருந்ததுன்னா அந்த இடம் குளிர்ச்சியா இருக்கும். அதனால கார் என்பதற்கும் குளிர்ச்சி என்ற பேரும் உண்டு. இது எல்லாத்தையுமே நாம் யாரோட பொருத்தி பார்க்கலாம்? பெருமாளோட பொருத்தி பார்க்கலாம். அதை தான் சொல்ல வரேன். அடுத்தது அந்த மேகம் மழையை பொழியும் இல்லையா? எது மழையை பொழிகிறது? கார்மேகம் மழையை பொழிகிறது. அதனால் அந்த கார்மேகத்திற்கு மழை என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. இதற்கு அடுத்தது நாம் பார்த்தோம், கார் அப்படின்னா சினம் அப்படின்னு. அந்த சினத்தினால் உண்டாகக்கூடியதுன்னு அடுத்தவர்களுக்கு அச்சம். கார்னா அச்சம்னு ஒரு அர்த்தம் உண்டு. இதற்கெல்லாம் மேலே பகவானை கனெக்டிவிட்டி பண்ணுறது இல்லையா? அது கார்மேக வண்ணன் அப்படின்னு. அதனால் கார் போல் சரி, அதனால் அழகு அப்படிங்கிறதும் மீனிங்கா. கார் என்பதற்கு அழகு என்பதும் ஒரு மீனிங். அடுத்தது கார் அப்படின்னா ஆண் மயிர் அப்படின்னு ஒன்று முடிக்கு. வெள்ளாடு கருங்குரங்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கே சுவாமி இல்லை? வெள்ளாடு அது வெளுப்பு ஆடு, குரங்கு கருங்குரங்கு, இது ரெண்டுத்துக்குமே கார்னு பேர் தான். சுவாமி இதெல்லாம் எப்படி சொல்கிறா? எப்படி கார்னா இவ்வளோ மீனிங் வருது அப்படின்னா, இப்போ இது ஒன்றுத்தையும் அந்த கால கவிஞர்கள் ஆரம்பத்திலேருந்து அகத்தியத்திலேருந்து தொல்காப்பியத்திலேருந்து பட்டினப்பாலையிலேருந்து ஒன்னொன்னுலேயும் 17 கீழ்கணக்கு நூல்கள் 17 மேல் கணக்கு நூலில் எடுத்து ஆண்டிருக்கா ஒவ்வொரு இடத்துலையும். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான். திருவள்ளுவரில் திருக்குறள் ஆண்டிருக்கார். என்ன அர்த்தம்னா, களவு என்னும் கார் அறிவாண்மை அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார் கண்ட இல். களவு இது குறளில் வரக்கூடியது 587 ஏதோ ஒரு குறள், 287 587 தெரியல. களவு எனும் கார் அறிவாண்மை. களவு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், திருட்டுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு அர்த்தம் தான். ஏன்னா தமிழில் பல அர்த்தங்கள் உண்டு இல்லையா? கார் அறிவாண்மை. கார் அறிவாண்மை அப்படின்னா காரணமாக அப்படின்னு ஒரு அர்த்தம். எது? அறிவு ஆண்மை, மயங்கிய அறிவு காரணமாக திருட்டுத்தனம் ஒருவன் செய்வானேயானால் அளவறிந்து வாழ்தல் அவனுக்கு ஆற்றலை, விரும்பி ஆற்றலை அவனுக்கு கொடுக்கக்கூடியதாக இல்லை, அதை புரிந்து கொண்டவர் உண்டு அப்படின்ற மீனிங்ல சொல்லிருக்காரு இந்த இடத்துல. இந்த இடத்துல கார் அப்படின்னா எங்க வருது? காரணமான அப்படிங்கிற மீனிங்ல வருது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பட்டினப்பாறையில் வருது. இன்னும் இதற்கு ஒரு அதை பொருத்தி பார்க்குறோம் இல்லையா? கார் நிற மேனியன், கார்மேக வண்ணன், இப்படி பார்க்கச்சே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஒன்னே ஒன்று ஞாபகம் வரும், கார்கோடகன், கார்கோடன் அல்லது கார்கோடகன். இப்போ கார்கோடகன்னா யார வரும்? கார் கோடகன் கருடன், அதாவது பச்சை நிற கல், கருட கல் அப்படின்னு சொல்லுவா. பச்சையில் இருக்கக்கூடிய கல்லுக்கும் பேர் தான் கார்கோடன், பாம்புக்கும் பேர் தான் கார்கோடன். பச்சைமா மலை போல் மேனி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார் இல்லையா ஆழ்வார். அதற்கும்
இந்த கார் உதாரணமாகும். அது எங்கே சுற்றினாலும் ரங்கனை சேவின்னு எல்லா இடத்துலையும் பெருமாளுக்கு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடியதாக ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லிடலாம் நம்ம. இன்னும் இது கார்கோடகன் அல்லது கார்கோடன் இன்னும் முடித்தோம்னா அதில் அது பாம்புக்கோ அல்லது கருட பச்சை நிற கல்லுக்கோ. அதுவே இம்ம முடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கார்கோடம் அப்படின்னா அந்த பச்சை இங்கே வந்துடுறது அந்த கோடு இல்லையா. கோடு என்றால் பச்சை என்ற ஒரு அர்த்தம். கருப்பு நிற பச்சை, அது கருப்பு நிற பச்சையை நாம் சாப்பிடக்கூடியது ஒன்று. எது? பெரண்டை. இந்த உடம்புல இருக்கக்கூடியதை எள்ளும் பெரண்டையும் சாப்பிட்டோம்னா பிளட்டை பியூரிஃபை பண்ணக்கூடியது, பிளட் பியூரிஃபையர். இது ரெண்டுமே. அதுவும் பச்சை நிறமாக இருக்கக்கூடியது, பாம்பை போல் இருக்கக்கூடியது. அதுக்காக தான் அந்த பேரை வச்ச கார்கோடம் அப்படின்னு. அதுவும் இட் இஸ் ரிலேட்டட் டு பெருமாள். இப்படி அனைத்துமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அருளால கருணாகரனாக விளங்கக்கூடியவன், என்றென்றும் கருணையை தன்னகத்தே கொண்டவன். யாரு? கருணாகரன். அவன் இருக்கக்கூடிய இடம் திருக்கார் அகம். இப்படிப்பட்ட ரிவிலேஷம் உலகம் ஏத்தும் காரகத்தாய் அப்படின்னு சொல்லிருக்கார். இதுல இந்த வார்த்தையை பார்ப்போம். அது நம்ம இதற்கு முன்னாடி இந்த பாசுரத்தை கேட்டிருக்கோம். யாரு? திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய். இப்போ நீரகம் திருநீரகம், திருநிலாத்துங்கள் திங்கள் துண்டம், நிறைந்த கட்சி ஊரகத்தாய் ஒன்துறை நீர் வெக்கா உள்ளாய். போன வாரம் பார்த்தோம், வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலின் திருநந்தாண்டகத்தில் சுவாமி தேசிகனை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் அதை பார்த்தோம். அதுதான் சொல்றார், வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகேத்தும் காரகத்தாய். அந்த வார்த்தை ஒரு சின்ன வார்த்தை. இதுக்கு முன்ன நீரகத்தாய், அதில் எதுக்குமே அடைமொழி கொடுக்கல சுவாமி இல்லையா. நெடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்துங்கள் திண்டத்தாய், அதுக்கு ஒரு அடைமொழி இருக்கு. ஆனால் நிறைந்த கட்சி ஊரகத்தாய், கட்சி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஊரகத்தாய்னு கொடுத்துட்டார். ஆனா இங்க பாருங்க, உலகம் ஏத்தும் காரகத்தாய் அப்படிங்கிறார். திருமங்கை மன்னனுடைய வார்த்தை விளையாடல்கள்லாம் திருமங்கை மன்னன் மட்டுமில்லை, எல்லா ஆழ்வார்கள், அதாவது பக்தியில் திளைத்தவர்கள் அவர்கள். அந்த ஒரு பக்தி ஸ்ரத்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழில் திளைத்ததுன்னா ஸ்ரத்தை. அவ்வளவு ஸ்ரத்தையாக இருக்கக்கூடியது. ஏன்? உலகமேத்தும். யாரோ ஒருத்தன் 2 பேர் சேவிக்கிறான் அர்த்தம் கிடையாது சுவாமி. உலகம் அனைத்தும் சேவிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படின்னா என்ன? உலகம் அனைத்திற்கும் அருளக்கூடியவனாக இருக்கிறான். யாரு? காரகத்தில் இருக்கக்கூடியவன். அதற்காகத்தான் சொன்னார் காரகத்தாய், உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்து உள்ளாய். ஏன்னா இந்த கார்வானம் அப்படிங்கிறது அடுத்த திவ்யதேசம், திருக்கார்வானம் அப்படின்னு. அதுலேயும் இந்த கார் வருது. அந்த காரில் வேற மாதிரி, இப்போ இந்த காரில் ஏறி நம்ம போனோம் இல்லையா, அந்த காரில் போகச்சே வேற மாதிரி வேற அர்த்தங்கள் இருக்கும். அதை அந்த காரில் பார்த்துக்கலாம். கார்வானத்து உள்ளாய் கல்வா காமரபூம் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சில் உள்ளாய். ஒன்றும் அசைக்கவே முடியல. இது ஒன்றும் பேர மாட்டேங்கிறதுங்க. எது? அசைக்க முடியல. பேராது என் நெஞ்சில் உள்ள. நீ உட்கார்ந்துட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னால் அதை பெயர்த்து எடுக்கவே முடியல. அந்த மாதிரி அதுக்கு என்ன அர்த்தம்? பெயர்த்து எடுக்கவே முடியல அப்படின்னா, நான் இதுவரைக்கும் உன்னை நினச்சிக்காம இருந்தேன், எதையோ நினச்சிட்டு இருந்தேன். இந்த பக்கம் போச்சு எல்லாம் நீ எம்டின்னு ஒருத்தர் இருக்கேன்னு ஏதோ ரீஜனல் மேனேஜர் போய் பார்த்தேன். அதற்கடுத்தது ஏதோ ஃபினான்ஸ் ஹெட்டுன்னா அவனை போய் பார்த்தேன். எனக்கு ஏதோ காரியம் ஆகணும்னா சர்வீஸ் ஹெட்டை போய் பார்த்தேன். அப்பெல்லாம் எனக்கு தெரியாது சுவாமி நீ இருக்கேன்னுட்டு. நீ இருந்த உன்னை பார்த்ததுக்கப்புறம் நீ தான் சுப்ரீம் பவர். அதுக்கப்புறம் எனக்கு வேற யாரும் இல்லை. காவிரி பேராது என் நெஞ்சில் உள்ளாய் பெருமானே, உன் தேவடியே உன் திருவடியே பேணினானே, உன்னுடைய திருவடியை மட்டுமே நான் பேணினேன் என்றென்றும் நிலைத்து நிற்கும் உன்னுடைய விசேஷத்தை அப்படின்னு சொல்றார். இதுல அந்த வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. பெரியவாச்சான் பிள்ளையினுடைய அர்த்த விசேஷம். எம்பெருமான் வாமனனாக தோன்றி மகாபலியிடம் மூவடியை யாச்சித்து பெறுபவனாய் அவன் தாரை வார்த்தவுடன் வெகு விரைவில் திருவிக்கிரமாக வளர்ந்தபோது எல்லா உலகங்களும் அப்பெருமானை அடைந்து உயர்த்தக்க நிலையில் எம்பெருமான் எப்படி நின்றானோ
அந்த நிலையை நினைவுபடுத்தும் முறையில் இங்கே திருக்காரகம் என்ற விதேசத்தில் அனைத்து உலகத்தவராலும் அடையத்தக்க நிலையில் எம்பெருமான் விளங்குகிறான் என்று சாதிக்கிறார் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்னு சொல்றார். இதை லோக விக்ராந்த சரணவு அப்படின்னு, இதை நம்ம எந்த இடத்துல பார்த்தோம்? லோக விக்ராந்த சரணவு திருக்கோவலூர்லேயே பார்த்தோம். ஏன்னா அங்கதான் பெருமாள் திருவிக்கிரமனாவ அவதாரம் எடுத்தது காட்டு மண்டமாக பெருமாள் இருக்கார்னு. அந்த திருக்கோவலூர் எம்பெருமான சொல்றதுக்கு வந்தவர் அப்படிப்பட்டவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துக்கும் யாராவது கொஞ்சம் விட்டுட போறது அப்படின்னு 7 உலகங்களையும் அளந்தான் பெருமாள்னா என்ன அர்த்தம்? 7 உலகங்களுக்கும் அனுக்கிரகம் செய்தான். அப்படிப்பட்ட கருணாகரனாக விளங்கக்கூடியவன் அப்படின்னு சாதிச்சிருக்கார் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை. அதனால்தான் அந்த உலக அளந்த பெருமானோடு ஒரு தொடர்பு படுத்தி சொல்றார் இந்த காரகத்தானை. அடுத்தது ஆழ்வாருடைய பாசுரம் பார்த்தோம். பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாசுரம் ஒன்று இருக்கு. அது வெண்பாவில் இருக்கக்கூடியது, 4 வரிகளில் இருக்கக்கூடியது. ஓராதார் கல்வி உடையேம் குலமுடையேம் ஆராதனமுடையேம் யாம் என்று சீராயன் பூங்காரகம் காண போதுவார் தாழ் தலைமேல் தாங்கார் அகங்காரத்தால். அதாவது அறிய வேண்டியதை அறியாதவர்கள். சில பேர் படித்து ரொம்ப அப்படியே ஆஹா ஓஹோன்னு கொஞ்சம் ஈகோ அல்லது திமிர் அல்லது ஆண்மை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இடத்திலே இருந்து பிறந்து எம்பெருமானிட்ட வழிபாட்டை செய்கின்றோமா அப்படிங்கிற, நான் தான் பெருமாளுக்கு பக்கத்திலே இருக்கேன், நான் தான் தினம் 4000 பாடல்களையும் காத்தல 6 மணிலேருந்து 2 மணி வரையிலும் பாடின்னு இருக்கேன், சொல்லின்னு இருக்கேன் அப்படின்னு சில பேருக்கு உள்ள செருக்கு இருக்கும் இல்லையா? அப்படி செருக்குற்றவர்கள், செருக்காக எண்ணி இருந்தவர்கள் திருக்காரகம் எனும் விதேசத்து எம்பெருமானை சேவிக்கும் மெய் அடியார்களையே யார் பண்ண மாட்டா? தலையினால் வணங்க மாட்டார்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா அப்படிப்பட்டதொரு மேன்மையை கொண்டவர்களாக இங்க திருக்காரகத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அடியார்கள் விளங்குகின்றார்கள் அப்படின்னு அந்த பாசுரத்தினுடைய அர்த்தமாக சொல்ல